Hello children, in the air lesson what is the next subtopic we are going to learn means test for the presence of dust particle in air. You might have seen the sunlight entering into a dark room through a narrow slit and making shiny dust particles dancing merrily on the path of sunlight. So actually the air in a room always contains some dust particles, but they are so small that normally they are not visible to us. So when a beam of sunlight falls on them, the tiny dust particles become visible. Listen children, so what they explain in this paragraph means நார்மலாக நம்ம வீட்டில் வந்து ஸ்மாலஸ்ட்டு அது மைனூட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஒரு விண்டோ இருந்ததோ இல்லை டோர் இருந்துச்சுன்னா அது வழியாக வந்து சன்லைட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நேரோனாக்கா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபால் ஆகும். அப்படி ஃபால் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து அதில் ஷைன் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக இருக்கும் நம்ம டஸ்ட் பார்ட்டிகல் நம்மளால் டேரெக்டாக பார்க்க முடியாது. ஆனால் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த சன்லைட்டில் வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ shall we do an activity to calculate the amount of dust particle in air from our area. அதாவது எவ்வளோ டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து ஏரில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்றது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். டேக் ஏ கிராஃப் ஷீட் யூஸிங் மார்க்கர் பென்ஸ். ட்ரா எ 5 into 5 centimeter square on the graph. Apply a thin film of grease on the graph sheet. So this sheet will serve as a dust collector. Make 4 or 5 graph sheets. அதாவது graph sheet எடுத்துக்கிறோம். அதில் என்ன பண்ணுறோம்னாக்கா க்ரீஸ் வந்து தின் ஃபிலிமாக அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? 3 or 4 கிராஃப் ஷீட்ஸ் எடுத்துக்கிறோம். அது எப்படி மேக் பண்ணுறோன்னா ஸ்கொயர்னால் 5 into 5 ஸ்கொயர். சரிங்களா? சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஸ்கொயரில் வந்து எடுத்துக்கிறாங்க. 5 or 4 ஷீட்ஸ் வந்து எடுத்துக்கும் போது அதில் க்ரீஸ் அப்ளை பண்ணுறாங்க. சரிங்களா? அந்த ஷீட்டு தான் என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுற கலெக்டராக வந்து ஆக்ட் ஆகுது. Discuss in the whole class as where to place the dust collectors, how long to collect dust particle and place the dust collector in agreed பொசிஷன். அதாவது ஹோல் கிளாஸ் மெம்பர்ஸ் கூட நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும். என்னென்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா டஸ்ட் கலெக்டர்ஸை எங்கே ப்ளேஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதை எந்த பொசிஷனில் வைக்கணுன்றதை டிஸ்கஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. டஸ்ட் என்ஷூர் தட் the dust collectors do not get blown away after the time schedule for performing this activity is reached. Remove the paper and count the number of collected dust particles in the marked area in all the sheets. Using a magnifying glass at the dust collector, we can see something similar to the diagram below. அதாவது என்ன பண்ணோம், நம்ம குறிப்பிட்ட டைம் எவ்வளோ டைம் வந்து வைக்கணும் அப்படின்றத வச்சு பார்த்துட்டோம்ல, ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா. அந்த டைம் ஆன பிறகு டஸ்ட் கலெக்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு சரியா அந்த கிராஃப் ஷீட்டில் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் வந்து எவ்வளோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து கலெக்ட் ஆகிருக்குது அப்படின்றது வந்து எப்படி பார்க்கணுன்னா டைரக்ட் ஐஸ்க்கு தெரியாது, மேக்னிஃபைங் லென்ஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு இது மாதிரி வந்து அப்பியரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கிளியர் சில்ட்ரன்? நெக்ஸ்ட் திங், தென் கால்குலேட் த மீன் நம்பர் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிக்கல் இன் த மார்க் ஏரியா. மீன்னா ஒரு தோராயமாக எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த மீனுக்கு என்ன ஃபார்முலா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆன் கலெக்டர் பை நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆன் கலெக்டர். டோட்டல் நம்பர் எவ்வளோ டஸ்ட் பார்ட்டிக்கல் இருக்குது, எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்கொயர், அது மாதிரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி 2 வேல்யூவில் வந்து டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மீன் வேல்யூ. ஸோ த ரேஞ்ச் ஆஃப் த டஸ்ட் கேன் ஆல்சோ பி calculated as given below. எப்படி கால்குலேட் பண்ணுறது ரேஞ்சுன்றது கொடுத்துருக்காங்க. ரேஞ்சு சரிங்களா? அதுக்கு எப்படி ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணால் மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. ஜாஸ்தி எவ்வளோ வேல்யூ இருக்குது, அப்புறம் மினிமம் வேல்யூ எவ்வளோ இருக்குது, அதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிறதா என்ன சொல்கிறாங்கன்னா ரேஞ்ச் வேல்யூ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கலெக்ட் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் ஆல் த ஏரியாஸ்
where we have kept the dust collector sheets and tabulated the recordings in the table given below. அது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டிலே கூட பண்ணி பார்க்கலாம். ஒரு 2-3 பிளேஸில் 2 ரூமில் வச்சுட்டு 1 or 2 3 ரூம்ஸில் வச்சுட்டு எவ்வளோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கலெக்ட் ஆகிருக்குது அப்படின்றது அதனுடைய வேல்யூஸ் வந்து இங்கே என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் ஃபார் வாட்டர் வேப்பர் இன் ஏர், அதாவது ஏரில் வந்து வாட்டர் வேப்பர் இருக்கு இல்லையா, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட்டு வந்து நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். டேக் ஃபியூ ஐஸ் க்யூப்ஸ் இன் எ கிளாஸ், கீப் இட் ஆன் த table for a few minutes. Observe what happens. You could see tiny droplets of water all over the outer surface of the glass. From where do these droplets come? The water vapor present in the air condenses on the cold surface of the glass. So this shows that air contains water vapor. Very simple, children. You should take the ice cubes in the glass tumbler. அப்படின்னா என்னது, ஐஸ் கியூப்ஸை இந்த கிளாஸ் டம்ளரில் எடுத்துக்கணும். சரிங்களா, ஒரு டேபிள் மேலே ப்ளேஸ் பண்ணிடணும். ஒரு ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ், சரிங்களா, கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த கிளாஸ் டம்ளரில் வந்து என்ன ஆகும், ட்ராப்லெட்ஸ் ஆஃப் த வாட்டர் வந்து நமக்கு பார்க்க முடியும்னு சொல்லிக்கிறாங்க. அது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the water vapor present in the air condense on the கோல்டு சர்ஃபேஸ் ஆஃப் த கிளாஸ். அதாவது வாட்டர் வேப்பர் வந்து கண்டென்ஸ்னால் அது ஆக்சுவலாக வேப்பர் வந்து லிக்யூடாக மாறி இருக்குது, அதுக்கு பேர் தான் என்னன்னாக்கா கண்டென்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் என்ன ஆகுது, அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த கிளாஸில் வந்து ட்ராப்லெட்ஸ் ஆஃப் த வாட்டராக வந்து அப்பியர் ஆகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, திஸ் ஷோஸ் தட் ஏர் கண்டெய்ன்ஸ் வாட்டர் வேப்பர். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஏரில் வந்து வாட்டர் வேப்பர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். தி நெக்ஸ்ட் ஒன், சப் டாபிக் பர்னிங் அண்ட் தென் கம்பஷன். When we burn a candle, paper, kerosene, coal, wood or cooking gas, that is the LPG, oxygen is needed. So all the burning reaction, what is needed, very very essential one means oxygen. For example, என்னது கேண்டில் பர்ன் பண்ணதாக இருக்கலாம், இல்லை பேப்பராக இருக்கலாம், இல்லை கோலாக இருக்கலாம், இல்லை கரோசினாக இருக்கலாம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகேவா, ஸோ the oxygen needed for the burning of candle, paper, kerosene, coal, wood and cooking gas comes from the air around us. ஓகேவா, இந்த பேர்னிங்காக நமக்கு தேவையான ஆக்சிஜன் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய சரௌண்டிங்கில் இருக்கிற ஏர்லேருந்து தான் கிடைக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ thus for burning a substance continuously so as to make fire, a continuous supply of fresh air is needed. If we off the supply of the fresh air to a burning substance, then the burning substance will not get oxygen necessary for burning to continue, and hence the substance will stop burning. See what they explain in this paragraph means, any type of the substance it want to burn means definitely it will be needed the oxygen. Okay, so the burning substance want to continuously burn means definitely will be need the oxygen. Okay, suppose the oxygen is not there means the burning reactions will be stopped. புரியுது என்ன சொன்னேன்னு, ஒரு பர்னிங் ஆப்ஜெக்ட்டு கண்டினியூவாக பர்ன் ஆகுனா நம்ம கண்டினியூவாக ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ணணும். ஆக்சிஜன் சப்ளை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அது பர்னிங் என்ன ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In rockets, as they go high in the atmosphere, the availability of oxygen is considerably reduced. Therefore, in rockets, along with the fuel, oxygen is also carried for combustion. அதாவது நம்ம ராக்கெட்லாம் போகுது இல்லையா, சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கு ராக்கெட்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இட் வாண்ட் டு மூவ் இஸ் டெஃபினெட்லி வில் பி நீடட் த fuels. ஓகேவா, ஸோ வாட் தே வில் பி டூயிங், along with the fuel they will be use the what, oxygen also. Why means if you are moving from the earth surface into, it will be moving for above means, that is surface of the earth above, if you are going means the oxygen level will be reduced. Okay, to balance that oxygen only, along with the fuel, even if you are using the what, oxygen and the fuels. Next one, the process of burning of substance in the presence of oxygen and releasing a large amount of light and heat is called burning. அதாவது பர்னிங்னா என்னன்னாக்கா, presence of ஓகேவா ஆக்சிஜன் அப்போ
சப்ஸ்டன்ஸ் வந்து பேர்ன் ஆகிட்டு அதுலேருந்து ஹீட்டு ப்ளஸ் லைட் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு தான் நம்ம என்ன பேர் சொல்கிறோம்னாக்கா பர்னிங். ஸோ இஃப் த ப்ராசஸ் டஸ் நாட் எமிட் ஃப்ளேம் தென் இட் இஸ் கால்டு த கம்பஷன். அதாவது ஃப்ளேம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம், எதுக்கு, அதாவது ஃப்ளேமே கொடுக்காது, ஓகேவா, பட் இட் அண்டர்கோஸ் த பேர்னிங் ரியாக்ஷன். அப்படி இருக்கிறதுக்கு தான் என்ன பேர் சொல்கிறோம்னாக்கா கம்பஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் சப் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர் ஃபார் சர்வைவல் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் தென் அனிமல்ஸ். அதாவது பிளான்ட்டும் அனிமலும் உயிர் வாழறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏர் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அது என்னென்ன ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுது, எப்படி ஹெல்ப்ஃபுல் பண்ணுதுன்னா ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ். ஸோ பிளான்ட்ஸ் ரிக்யூர் எனர்ஜி ஃபார் தேர் க்ரோத் அண்டு ஹென்ஸ் ரெஸ்பிரேஷன் ஆல்சோ அக்கர் இன் பிளான்ட்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளான்ஸ் வந்து எனர்ஜி, கண்டிப்பாக பிளான்ஸ்க்கு வந்து எனர்ஜி தேவையாக இருக்குது, சரிங்களா. அந்த எனர்ஜி என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது, ஃபார் த க்ரோத், ஓகேவா, அண்ட் ஆல்சோ ஃபார் த ரெஸ்பிரேஷன், ஓகேவா. ஸோ இட் வில் பி நீடட் த ஏர். நெக்ஸ்ட் ஒன், டியூரிங் த ரெஸ்பிரேஷன் plants take in oxygen and release carbon dioxide just as animals do. அதாவது ரெஸ்பிரேஷன் அப்போ பிளான்ட்ஸ் நம்ம எப்படி ரெஸ்பிரேஷன் அப்போ ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறோம் இல்லையா, தி சேம் மன்னர் ஈவன் பிளான்ட் ஆல்சோ டியூரிங் த ரெஸ்பிரேஷன் இட் டேக்ஸ் ஆக்சிஜன் அண்ட் ரிலீஸ் த கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், gaseous exchange with air in atmosphere takes place in plants with the help of tiny holes called the stomata. So stomata present on their leaves. நல்லா கவனிக்கணும், பிளான்ட்ஸில் வந்து லீஃப் போட்டிருக்கும், சரிங்களா. அந்த லீஃபில் என்ன இருக்குனாக்கா ஸ்டொமேட்டா இருக்குது, சரியா, ஜஸ்ட் மைனூட் ஹோல்ஸ் லைக் தட். ஓகே, ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த ஸ்டொமேட்டா மீன்ஸ் இட் இஸ் ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் த gases in the plants. Clear children? The next process, what process that air will be helpful means photosynthesis. So this is the familiar topic for you. From the lower section onwards you are learning and coming. Okay, what is the photosynthesis? Plants manufacture food by a process called photosynthesis. அதாவது பிளான்ட் வந்து அதனுடைய ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்குது, அந்த ப்ராசஸ்க்கு தான் பேர் என்னன்னு சொல்கிறோம்னாக்கா ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்கிறோம், சரிங்களா. டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த ஏர் அண்ட் வாட்டர் ஃப்ரம் த சாயில் ரியாக்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் டு ப்ரொடியூஸ் ஃபுட். அதாவது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு, சரிங்களா, இது எங்கேருந்து இருக்குது கிடைக்குதுன்னா ஏர், அப்புறம் வாட்டர், இது எங்கேருந்து கிடைக்குதுன்னா பிளான்ட் வந்து சாயிலேருந்து அப்சர்வ் பண்ணி கொடுக்கும், சரிங்களா. இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகுது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் த சன்லைட், அப்புறம் தான் என்னது ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃபுட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லிக்கிறாங்க, சரிங்களா. மோஸ்ட் பிளான்ட்ஸ் possess a green pigment called chlorophyll and it is also used up in the presence of photosynthesis. அதாவது எந்தெந்த பிளான்ட் வந்து க்ரீன் கலரில் இருக்குதோ, ஏன் பிளான்ட்களுடைய லீவ்ஸ்லாம் க்ரீன் கலரில் இருக்குது, இல்லை பிளான்ட் வந்து க்ரீன் கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் ஒன் ஆஃப் த பிக்மெண்ட். த பிக்மெண்ட் நேம் இஸ் நத்திங் பை chlorophyll. This chlorophyll also will be needed for the or used for the photosynthesis process. Okay, next one, the word equation given below explains the process of photosynthesis. அதாவது நம்ம ஏற்கனவே தியரிட்டிக்கலாக படித்தோம் இல்லையா, அதே தான் அங்கே என்ன பண்ணுறாங்க ஈக்குவேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் how it will be photosynthesis. What is the photosynthesis equation means this is the reaction you should want to write. So that is nothing but carbon dioxide react with water in the presence of the sunlight and also the chlorophyll. It produce the food and also release energy during the photosynthesis process. Okay, plants release oxygen during photosynthesis. Here what is that, it will be releasing oxygen, okay, which is much more than the oxygen consumed by the plants during respiration. See, very important points this one, children. So plants will be taking oxygen from the atmosphere during the respiration process. Okay, even during the photosynthesis process, instead of taking, it will be release the oxygen to the atmosphere. Okay, now you are comparing. Okay, so it will be taking for the respiration, or compared to that level during the photosynthesis will be release the more amount of the oxygen to the atmosphere. Okay, next, respiration in the animals. When we breathe in air, the oxygen present in the air reacts chemically with the digested food within the body to produce carbon dioxide gas, water vapor
அண்டு எனர்ஜி. அதாவது நம்ம ஏர் வந்து ப்ரீத் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஆக்சிஜன், ஓகே, இட் ஹேஸ் த ஆக்சிஜன். தட் ஆக்சிஜன் வாட் பர்பஸ் வில் பி யூஸ்ஃபுல் மீன்ஸ் டு digest the food substances, okay. Then afterwards it will be release carbon dioxide, water vapor and energy. Listen children, here once again they will be showed diagrammatically what are the functions of the plants during the photosynthesis process, okay. அதாவது plant green கலரில் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா presence of the pigment, அப்புறம் sunlight யூஸ் பண்ணி அது வந்து ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை அந்த டியூரிங் த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணோம், சரிங்களா. கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும் அந்த ப்ராசஸை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. The energy is required to carry out many processes in the body such as movement, growth and repair. So this process by which oxygen react with digested food to form carbon dioxide, water vapor and energy is called respiration. அதாவது ஒன்றும் இல்லைம்மா, this energy is required to carry out the many process. அதாவது நம்ம during the respiration the food undergoes digestion and release the energy na. So that energy will be helpful for various purposes in our body, for the growth, for doing the work and any damage in your body that also correcting, okay. Like that various purpose it will be useful. Next, the process can be represented by a word equation as given below. அது ரெஸ்பிரேஷனில் என்ன நடக்குது அது வந்து ஈக்குவேஷன் ஃபார்மில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டு, okay, that is undergo digestion in the presence of the, or oxidation in the presence of the oxygen, release the product carbon dioxide, water and also energy. So carbon dioxide formed during respiration dissolves in the blood and is exhaled out of the body through the lungs. அதாவது ஒன்றும் இல்லைம்மா, நம்ம அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அப்போ நம்ம பாடியில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுதுனாக்கா பிளட்டில் டிசால்வ் ஆகிட்டு அது என்ன பண்ணும், லங்ஸ் மூலயமா திரும்பி என்விரான்மெண்ட்டுக்கு எக்ஸ்ஹேல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, அது ரிலீஸ் ஆகிடும்னு சொல்லிக்கிறாங்க, ஓகேவா. த இன்ஹேல்டு அண்ட் எக்ஸ்ஹேல்டு ஏர் thus contain the same substance but in different composition except nitrogen which is present in the same amount. அதாவது இன்ஹேல் எக்ஸ்ஹேலில் வந்து ஆக்சிஜன், அதாவது காம்போசிஷன் ஆஃப் த ஏர் இருக்குல்ல, அதில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. எக்ஸப்ட் நைட்ரஜன், ரிமைனிங் கேஸஸ் வந்து இன்ஹேலில் ஒரு குவான்டிட்டி இருக்கும், எக்ஸ்ஹேலில் வந்து ஒரு குவான்டிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன்ஹேல் ஏர் கண்டெயின் மோர் ஆக்சிஜன் while the exhale air contain the more carbon dioxide. நம்ம எடுத்துக்கும் போது ஏரில் ஆக்சிஜன் அளவு நிறைய இருக்கும், நம்ம பாடியிலேருந்து ரிலீஸ் ஆகும்போது அந்த ஏரில் எது நிறைய இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க, ஓகே. Let us have a look at the following table to compare the composition of air inhale and exhale air. அதாவது இங்கே வந்து காம்பனன்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஏர் காம்பனன்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஹேல் அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, இங்கே எக்ஸ்ஹேல் அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இன்ஹேலில் 78, எக்ஸ்ஹேலில் 78%. ஆக்சிஜன் இன்ஹேலில் 21%, எக்ஸ்ஹேலில் வந்து 16%. கார்பன் டை ஆக்சைடு இன்ஹேலில் வந்து 0.03%, எக்ஸ்ஹேலில் வந்து 4%. வாட்டர் வேப்பர் வந்து வேரியபிள் அமௌண்ட், வாட்டர் வேப்பர் வந்து ஒரே மாதிரி இருக்காது, வேரியபிளாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இன்க்ரீஸ் இன் எக்ஸ்ஹேல்டு ஏர், அதாவது வாட்டர் வேப்பர் வந்து எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நோபல் கேஸஸ் 0.95%, இங்கே பார்த்தீங்கன்னா 0.95%, போத் ஆல்சோ வில் பி சேம் ஒன்லி. நெக்ஸ்ட் டஸ்ட் பார்ட்டிக்கல் வேரியபிள் அமௌண்ட், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நன் இருக்கவே இருக்கான்னு சொல்லிக்கிறாங்க, ஓகேவா. தென் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர், இங்கே பார்த்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர். ரெஸ்பிரேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ் இன் வாட்டர், ஓகேவா. அதாவது வாட்டர்லேயே ஒரு சில பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ்லாம் லீவ் ஆகலையே, அது எப்படி வந்து ரெஸ்பயர் பண்ணுது அப்படின்றத பற்றி தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ த வாட்டர் ஆஃப் ponds, lakes, rivers and then seas have some amount of dissolved air containing oxygen in it. அதாவது வாட்டர் சோர்ஸஸில் இருக்கிற, அது வாட்டர் சோர்ஸஸ்னால் நமக்கு என்னென்னு தெரியும், பாண்டு, லேக், ரிவர்லாம் இருக்கு இல்லையா, அங்கேயே வந்து ஒரு சில லிவிங் ஆர்கானிசம், பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த வாட்டர்லேயே ஆக்சிஜன் வந்து டிசால்வ் ஆகிருக்கும், அந்த ஆக்சிஜன் யூஸ் பண்ணிட்டு தான் அந்த பிளான்ட்டும் அனிமல்ஸும் உயிர் வாழும்னு சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் தட் லிவ் இன் வாட்டர் யூஸ் த ஆக்சிஜன் dissolved in water
ஸோ ஃபார் ப்ரீத்திங். ஸோ அப்போ எந்த ஆக்சிஜன் வந்து அது ப்ரீத்திங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்லேயே டிசால்வ் ஆகிருக்கிற ஆக்சிஜன். கிளியர் சில்ட்ரன்? நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக்ஸ் ரெஸ்பயர் த்ரூ their skin, fish respire using their gills. Okay, what is the respiratory organ of the frog? Another skin when it will be in the water. So what is the respiratory organ? Which is the respiratory organ of the fish? Means gills. Clear children? Next you are going to learn about uses of air. Okay, so air is used by plants and animals for breathing. First uses breathing purpose, both plant and also animals will be useful. Next, air is used for burning fuels like wood, coal, kerosene, LPG. அதாவது fuels burn ஆகிறதுக்கு air யூஸ் ஆகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. Next one, compressed air is used to fill tires of வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் வெஹிக்கல்ஸ். அதாவது டயர்ஸ்னால் தெரியும் இல்லைங்களா நமக்கு, வீல் இல்லையா? ஸோ அதோட ஃபில் பண்ணுறதுக்கு இந்த கம்ப்ரஸ்ட் ஏர் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. எல்லா வகையான வெஹிக்கல்னுடைய டயர்லேயும் ஃபில் பண்ணிவிட்டு அது மூலயமா அந்த வெஹிக்கல்ஸை ரன் பண்ணுறதுக்காக இந்த கம்ப்ரஸ்ட் ஏர் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், ஏர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மெயின்டைனிங் த வாட்டர் சைக்கிள் இன் த நேச்சர். அதாவது வாட்டர் சைக்கிளையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த ஏர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ozone layer present in the atmosphere help in preventing harmful radiation of the sun from reaching the earth's surface. Ozone layer இது வந்து part of the air தான் இல்லைங்களா? ozone layer O3 oxygen, the 3 molecule of the oxygen combined, 3 atom of the oxygen combined to form the ozone layer. What is the function? Means it acts as the blankets. It will be help to prevent the harmful rays emitting from the sunlight. நெக்ஸ்ட்டு, அண்டர் எக்ஸ்ட்ராஆர்டினரி கண்டிஷன்ஸ் சச்சஸ், அதாவது ரொம்ப இது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்காக எதுக்கெலாம் ஏர் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எ பேஷண்ட் ஹேவிங் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ். பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஆக்சிஜனே வந்து சப்ளை பண்ணுவாங்களா, அவங்கள மூச்சே விட முடியாது. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, லிக்விட் ஆக்சிஜனே வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எ மவுண்டெய்னர் கிளம்பிங் எ ஹை மவுண்டெயின். கிளைம்பிங் ஏ ஹை மவுண்டெயின், அதாவது மவுண்டெயினில் ஏறுவாங்க இல்லையா, மலையில் ஏறுறதுக்கு போகும்போது அந்த மலையில் ஹைட்டாக போகும்போது அங்கே ஆக்சிஜன்லாம் கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ப்ரீத் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்சிஜன் சிலிண்டரே ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், எ டைவர் டூயிங் டீப் இன்டு த சீ. சாரி சில்ட்ரன், நாட் டூயிங், கோயிங். ஓகே, a diver going deep into the sea, oxygen gas cylinders are used for breathing purposes. அதாவது டைவ் அடிக்குவாங்களே, சீயில் போயிட்டு மூழ்குவாங்க இல்லையா, கடலில் மூழ்குவாங்க இல்லையா, ஆழமான பகுதியில், அவங்களுக்காக கீழே அதாவது ஆழமான பகுதியில் போகும்போது என்ன ஆகாது, அங்கே வந்து ஆக்சிஜன் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்சிஜன் சிலிண்டரை வந்து கேரி பண்ணிட்டு போவாங்க டு ஃபார் த ப்ரீத்திங். ப்ளோயிங் ஏர் இஸ் யூஸ்டு டு டேர்ன் த பிளேட்ஸ் ஆஃப் விண்மில்ஸ். அதாவது விண்மில், இந்த ஏர் வந்து ஃப்ளோ ஆகும் இல்லையா, அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விண்மில் வந்து ரொட்டேட் போகணும், அது மூலயமா நம்மளால் என்ன பண்ண முடியும், எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், த விண்மில்ஸ் ஆர் யூஸ் டு ட்ரா வாட்டர் பை ரன்னிங் பம்ப்ஸ், ரன் ஃப்ளோர் மில்ஸ் அண்ட் டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி. விண்மில் நிறைய பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. அது எதுக்குன்னா வாட்டர் பம்பு, அதாவது வாட்டர் பை பம்பிங் ரன்னிங் பம்ப்ஸு, ட்ரா வாட்டர் பை ரன்னிங் பம்ப்ஸு. அது இல்லாமல் ரன் ஃப்ளோர் மில் வந்து ரன் பண்ணவும் இந்த விண்ட் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வாட்டர் எடுக்கும் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ சில்ட்ரன். லெசன் ஓவர்.